அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சா தட்சிணாமூர்த்தி. எது நடக்கக்கூடாது என்று நினைத்திருந்தோமோ அதுவும் நடந்துவிட்டது. அமெரிக்கா ஈரானின் அணு மையங்கள் மீது, அதாவது ஃபோர்டோ, ஃபர்ஹான்ஸ், இஸ்டஃபான்ஸ் என்ற 3 அணு ஆயுதங்கள் மீது தனது GBU-57 என்னும் பங்கர் பஸ்டர் பாம்பை, அதாவது பதுங்கு குழிகளுக்குள் சென்று அந்த இடங்களை அழிக்கக்கூடிய குண்டுகளை வீசியிருப்பதாக நமது செய்திகளில் படிக்கிறோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஈரான் பிரைம் மினிஸ்டர் பெசஸ்கி அவரும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியுடைய ஈரானின் மையமும் உலக மையமும் அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. ஆனால் IAEA, அதாவது உலக அணு ஆயுதத்திற்கான அமைப்பு உடனடியாக அந்த இடங்களில் பெரிய கதிர்வீச்சு பாதிப்புகள் இல்லை, கண்டாமினேஷன் இல்லை என்ற செய்தியையும் தெரிவித்திருக்கிறது. உடனடி விளைவாக ஈரான் ஹோர்மூஸ் ஜலசந்தியை மூடுவதாக அறிவித்திருக்கிறது. சிலர் கேட்பார்கள், ஏன் பலர் கேட்பார்கள், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நடைபெற்றால் எங்களுக்கு என்ன கவலை என்று கேட்பார்கள். ஹோர்மூஸ் ஜலசந்தி என்பது உலகில் கச்சா எண்ணெயில் 20% அந்த கடல் வழியாகத்தான், அந்த ஜலசந்தி வழியாகத்தான் நடைபெறுகிறது, ஈரானிலே அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் 40% கச்சா எண்ணெயுடைய போக்குவரத்து அதில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உடனடி விளைவு, இன்று கச்சா எண்ணெயுடைய விலை பேரலுக்கு 2.2% உயர்ந்து $79 ஆகியிருப்பதாக கூறுகிறார்கள். உடனடி விளைவு இது. கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்து அப்படின்னா பெட்ரோலுடைய விலை உயரும், டீசலுடைய விலை உயரும், காய்கறிகளுடைய விலை உயரும், அத்தியாவசிய பொருள்களுடைய விலை உயரும். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனால் தான் தொடர்ச்சியாக போர் என்பது கடைசியாக மட்டுமல்ல, அடிப்படையிலும் கூட, ஆரம்பத்திலும் கூட உலகில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லூர் என்று தொடர்ச்சியாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு தெரியாததல்ல, இந்த அரசியலை தொடர்ச்சியாக கவனித்து வந்திருந்தால் இந்த அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கை மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கப் போகிறதோ என்று மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அவர்கள் ரஷ்யாவை நோக்கி ஓடியிருக்கிறார். இது 3ஆம் உலகப் போருக்கு கூட வழிவகுத்து விடுமோ என்று அச்சமாக இருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் இந்த புள்ளியிலேயே ஒன்று சேர்ந்து இதை மிகப்பெரிய போராக மாற்றுவதற்கு முன்னராக லியோ போப் அவர்கள் கூறியது போல இது மிகப்பெரிய மிகப்பெரிய குழியில் சிக்கிக்கொள்வதற்கு முன்னாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த போரை நிறுத்த வேண்டிய கடமை உள்ளது. இந்த நேரத்திலே நான் ஈரானின் பக்கம் உள்ளேன். காரணம், இந்த போருக்கான காரணமே கூட 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று, ஈரான் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறது என்பது. 2வது, ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறது, அதை அழிக்க வேண்டும் என்பது. ஈரானின் அணு ஆயுதங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவிடம் கிட்டத்தட்ட 3000 அணு ஆயுதங்களாக இருப்பதாக ஸ்டாக்ஹோமின் சிப்ரி என்னும் அமைப்பு சமீபத்தில் சொன்னது. அதே போல் இஸ்ரேலிடமும் அணு ஆயுதங்கள் 90 ஆயுதங்கள் இருப்பதாக அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த நாடுகளெல்லாம் அணு ஆயுதங்கள் தயாரிக்கலாம், வைத்து கொள்ளலாம். ஆனால் ஈரான் வைத்து கொள்ளக்கூடாது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை. இருந்தாலும் கூட ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதில்லை, மின்சார பயன்பாட்டிற்கும் அமைதிக்காக மட்டுமே பயன்படுத்துவோம் என்று ட்ரம்பின் முதல் ஆட்சி காலத்தில் ஒப்பந்தத்திற்கு வந்தது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை அவரையே குப்பை தொட்டியில் கிழித்து போட்டார். 2வது ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று 15/6/2025 ஓமனில் 6வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கக்கூடிய சூழலில்தான் 13/6/2025 அன்று இஸ்ரேல் ஈரானின் மீது போர் தாக்குதலை தொடுத்தது.
ஈரான் எப்போதுமே அமைதிக்காக அணு ஆயுதங்களை குறைப்பதாக எப்போதும் சொல்லி வந்த சூழலில் இந்த அமைதி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் கிட்டத்தட்ட அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே இஸ்ரேலுக்கு பச்சை கொடி காட்டி போரை நடத்துங்கள் என்று சொன்னது போல கூட இந்த போர் தொடங்க ஆரம்பித்தது. நிச்சயமாக இதில் மிகப்பெரிய தவறை அமெரிக்கா இந்த போரில் இறங்கி ஏற்படுத்தியிருக்கிறது. உலகத்திற்கு மிகப்பெரிய அழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு போராக அமைந்துவிடப் போகிறது. உலக நாடுகள், உலக மக்கள் ஒன்றிணைந்து இதை எதிர்க்க வேண்டிய சூழல் உள்ளது. ஐ ஸ்டாண்ட் வித் ஈரான். உலக அரசியலை, இந்த அரசியலை நீங்கள் கவனித்து வந்தால் நீங்களும் ஈரானின் பக்கம்தான் நிற்பீர்கள். இருந்தாலும் இது போருக்கான நேரம் அல்ல, போர் நிறுத்தத்திற்கான நேரம். ஸ்டாப் த வார். தேங்க்யூ.